சாதாரணமா இருக்கிறவங்கள கூட செலிபிரிட்டியா மாத்துற காலமா தான் இப்ப இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாருமே எல்லா பக்கத்துலயுமே சோஷியல் மீடியாவ ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க? அது பாசிட்டிவாவும் சரி, நெகட்டிவாவும் இருந்தாலும் சரி, ரொம்பவே சீக்கிரமா ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஃபேமஸான ஒரு ஃபேமிலி தான் ஆமாவா ட்ரோல் இந்த ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாங் மூலியமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ அவங்களுக்கு CWC 7ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பெங்களூர் ஸ்லாங், அதாவது பெங்களூர் தமிழ் ஸ்லாங் மூலியமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஆமாவா ட்ரோல் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே இருக்கும். நம்ம யதார்த்தமா பேசுற விஷயங்கள் இவங்க பேசும்போது இன்னும் ஃபன்னாவே இருக்கும். குறிப்பா அவங்களுடைய மருமகளான பார்வதி கூட இவங்க பண்ற இந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டென்ட் பக்கம் ஒரு பக்கம் ஜாலியா நம்மளை சிரிக்க வச்சாலுமே கூட அவங்களோட இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. அவங்களுடைய பர்சனலான விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலா இருந்தது நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அங்கீகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ 150 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பிச்சா தன்னுடைய கெரியர் இப்போ நல்லாவே வருமானம் வந்துட்டு இருக்கு. அந்த வருமானத்தை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் இப்போ மக்களை சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். தமிழா ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் இவங்களை நம்ம பார்த்தோன்னு கூட சொல்லலாம். அதில் அவங்க பையனை பார்த்து அனுபவி ராஜா அனுபவின்ட்டு கிண்டலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூஸ்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ CWC 7ல ஃபேமிலியாக வந்து கலந்துக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து குக் பண்ணுறாங்க. ப்ரோமோஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் தான். ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்து படிக்கலாம் இல்லையா வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டு வேலை செய்கிற காலத்திலேயே அந்த பிரியாணினா அங்கே அடிக்கடி செய்வாங்களாம் இவங்க வீட்டு வேலை செய்கிற இடத்துல. ஆனால் அடி சாப்பிடும் தீஞ்சு சாப்பாடு தான் கிடைக்குமா இவங்களுக்கு. அதை வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஏன் இப்படி பண்ற, இந்த சாப்பாடியா எடுத்துட்டு வருவேன், வேற ஏதாவது எடுத்துட்டு வரலாம்ல அப்படிலாம் கூட கேட்பாங்களாம். இல்ல நீயாச்சும் செஞ்சு கொடுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு அப்போ ஒரு மாசம் சம்பளம் 150 ரூபாவா. அந்த 150 ரூபாவை வச்சுதான் ஒரு நாள் பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களாம். அதை ரீக்ரியேட் தான் இப்போ இந்த ஷோல ரொம்ப பெருமையாவே பண்ணிருக்காங்க. அதை கேட்டுட்டு நடிகை ரோஜா அவர்கள் கூட ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க பேர் வந்து சாந்தா. அவங்களுடைய கணவர் நேம் மகேந்திரன். மகேந்திரன் பொறுத்த வரைக்கும் 3rd வரைக்கும் படிச்சிருக்காராம். இவரு பெயிண்டரா இருக்காரு. நிறைய பில்டிங்ல இப்ப பெயிண்டிங் வேலை பார்க்கறாரு. ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய் வாங்கின இவங்க இப்போ அவங்களுடைய கணவர் ஒரு நாளைக்கு 1800 ரூபாய்க்கு கிட்ட வாங்குறாராம். இதெல்லாம் ரொம்பவே நல்ல விஷயம் தான். வளர்ச்சினா இப்படிதான் இருக்கணும். உடனடியாகவும் எல்லாம் மேல வந்தா டக்குனும் கீழே விழுந்துருவாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பல பேரும் நிறைய விதங்கள்ல தவறாவும் நெகட்டிவாவும் பேசினாலும் அதை பத்திலாம் இவங்க கேர் பண்ணல. ஏன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகும் போது வயசு பாத்தீங்கன்னா 16 வயசாங்க. ஸோ லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. மைசூர்ல தான் இவங்க பிறந்தது வளர்ந்தது. அதுக்கப்புறம் எல்லார் நகருக்கு வந்திருக்காங்க. அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி மகேந்திரன் அவர்கள் இருந்த சமயத்துல அப்போ அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அப்பவே பார்த்தப்பவே இவங்களை ரொம்பவே பிடிச்சதாம். கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது இவங்களும் வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டாங்களா. சரி தாலி கட்டு மஞ்சள் கயிறு வாங்கி கட்டு அப்படின்னு சொல்லும் போது என் பையில வெறும் 3 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்படி 3 ரூபாய் தான் வச்சு இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஓலை வீடு தானா, 10 ரூபாய் தான் வாடகையாம் இவங்களுடைய காலகட்டத்துல 90கள்ல. ஸோ வாடகை வந்து கொடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த அளவுக்கு, அதாவது அவங்களுடைய மாமியார் கொடுத்த இடத்துல டபுள் போர்ஷன் கட்டி இப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்போ இவங்க சோஷியல் மீடியால இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக இன்னொரு காரணம் என்னன்னா அவங்களுடைய பிள்ளைகள் 2 பேருமே. ஸோ இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்கள்ல ஒரு பையனுக்கு தான் திருமணம் ஆச்சு. அந்த திருமணமான குடும்பத்து கூட தான் இவங்க தமிழா ஷோக்கு வந்திருப்பாங்க. உண்மையாலே பசங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டடான பசங்க. அவங்களுடைய டைரக்ஷனா இருக்கட்டும், அவங்களுடைய கண்டென்ட்டா இருக்கட்டும், இவங்க என்னதான் நடிகர்களா இருந்தாலும் டைரக்டர்ஸ் வந்து இவங்களுடைய பசங்க தான். ஸோ உண்மையாலே சூப்பரா நிறைய ஹிட்டான காமெடிஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. இவங்களுக்கு நகைக்கடை வைக்கணும்னு ஆசையாம், நகைக்கடை ஓனர் ஆகணும்னு ஆசையா. இவங்களுக்கு இந்த ஜுவல்லரி, அதாவது கவரிங் ஜுவல்லரியில இவங்க அம்மா வித்த காலத்துல இருந்தே பார்த்து வளர்ந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாம போயிருக்கு. சரி நம்ம எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போன அந்த இடத்துல நிறைய கடையெல்லாம் இருந்திருக்கு. இவங்க 5000 ரூபாய் எடுத்துட்டு போனாங்களாம். ஆனா கடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணா 6000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கடை ஓனரே நீங்க திரும்பலாம் கொடுக்காதீங்க, நான் உங்களுக்கு பஸ் பார்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவரு காசு கொடுத்து அனுப்பிச்சு 5000 ரூபாய்க்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணது 10,000 ரூபாவா இவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதையே நம்ம ஏன் திரும்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலலாம் வந்து இப்போ கத்தி கத்தி தான் வித்துட்டு போவாங்க. இந்த சிதம்பரம் கோல்டு கவரிங்லாம் இப்போ வரைக்கும் வண்டிலாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க கத்திலாம் விற்கணுமா, ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களாம். ஒரு பையில் எடுத்து போட்டு ரோட் சைடில் நடப்பாங்களாம். அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன ஆக்காது, என்ன பையில் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கும்போது இவங்க ஓப்பன் பண்ணி இந்த என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம், சொல்லுவாங்களாம். ஸோ இப்படி தான் இவங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண வீடுகளுக்கு போகிறது, அங்கே வந்து
வந்து கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி எல்லாமே கேட்கறது, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்களாம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 80,000 வரைக்கும், 80,000 1 லட்சம் வரைக்கும் இந்த கவரிங் ஜுவல்லரி மட்டும் வாங்கி ஸ்டால்லாம் கூட போட்டாங்களாம். அந்த ஸ்டால் ரொம்பவே நல்லா போயிருக்கு. மீதி கொஞ்சம் விற்காமலே இருந்ததால இப்போ அது வீட்லயே ஸ்டால் மாதிரி போட்டு விற்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாலை ரெடி பண்ணி கொடுத்தது கூட இவங்களுடைய கணவர் தானா. எப்பவுமே பேக்ல தான் ஜுவல்லரிலாம் வச்சிருப்பாங்களாம். வரவங்க இப்போ வீட்டை சுற்றி பார்க்குறாங்கன்னா அந்த பார்வையாக இருந்தால் தானே வந்து நீ விற்க முடியும். ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த பையே எடுத்து எடுத்து ஏன் காட்டுற அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்டே ரொம்ப அழகாக ரேக்ல அரேஞ்ச் பண்ணி அந்த ஜுவல்லரிலாம் வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுக்கு நகைக்கடை வைக்கணும், இந்த வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த நகை கடைக்கு பேரே உங்க அம்மாவுடைய பேர் ரோஸ்லி அப்படின்ற பேர் தான் வைக்கணுமா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மாவுடைய போட்டோ ரொம்ப பெருசா வைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும், அதாவது இவங்களே வந்து பாட்டி ஆயிட்டாங்க, இருந்தாலும் இவங்களுடைய அம்மா அப்பா போட்டோ தான் இவங்களுடைய கடைக்கு வைக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறாங்க. இது வந்து ரொம்பவே இவங்க பேசுறது போக ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்காங்க. ஆனா இவங்களை பார்த்தா ரொம்பவே ரக்கடா பயமாவும் இருக்கும். இவங்களை பத்தி அவங்களுடைய மருமகள் என்னெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, மருமகளும் லவ் மேரேஜ் தானாம். ஆரம்பத்துல வந்து என்ன எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறது இது மாதிரிலாம் இருந்தாலுமே அப்புறம் போக போக அவங்க மருமகள் அவங்களுடைய மாமியாரை புரிஞ்சுக்கிறாங்க, மாமியாரும் மருமகளை புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியா இருந்திருக்காங்க. மருமகள் வந்து மாமியார் இந்த வீடு வந்து உன்னோட இல்ல அப்படின்னு சொன்னா கூட எமோஷனல் ஆயிடுவாங்களா. அந்த அளவுக்கு இந்த வீட்டு மேலேயும் அவங்க மேலேயும் ரொம்ப அன்பு இருக்காம். ஸோ அவங்களுடைய வீட்டுக்கே போக மாட்டாங்களா அந்த பொண்ணு, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே போக மாட்டாங்களா. அந்த அளவுக்கு அவங்களுடைய மாமியார் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்களா. உண்மையாலே இதெல்லாம் கேட்கும் போது இன்பத்தேன் வந்து பாயுது காதனிலே அப்படின்ற மாதிரி தான் பல மருமகளுக்கு இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, குடும்பமே அமைஞ்சிருக்கு. குடும்பமா சேர்ந்து குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வீடியோஸ்லாம் போடுறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. குறிப்பா அவங்களுடைய அப்பா மகேந்திரன் அவர்களுக்கு நடிக்கணும்னு ஆசையா, நடிக்கிறாங்கன்னு ஆசையா, ஆனா எப்படி நம்ம நடிக்கிறது, ஒன்றும் படிக்கல, பெயிண்டரா இருக்கு, எப்படி நமக்கு நடிக்கலாம் வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைச்ச காலங்கள் போயிட்டு இப்போ இது மூலியமா நிறைய வாய்ப்புகள்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனசா, எப்படி இவங்களை பார்த்தா ரகடா இருக்கோ அதே மாதிரிதான் அவரும். ஆனா எதுக்கு நீ இப்படி உம்முன்னு இருக்க, ஜாலியா இருக்கணும் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு ஹாப்பியான மொமெண்ட்லயே வச்சிருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்காம். அதனாலதான் இவர் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டே போறாங்க. உண்மையாலே இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ற விதத்துல தான் அவங்க உயர்றதும் இல்லைன்னா கீழே டவுன் ஆகி போறதும். ஸோ இவங்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துல கொஞ்ச நாள்லயே சிதம்பரத்துக்கு போயிட்டு வரும்போது கால் ரொம்பவே பிடிச்சுக்கிச்சாம். ஸோ அப்போ ஆரம்பிச்ச வலி வேதனை இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்கு. அந்த வலியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் இவங்க நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. பல பேருடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ஸோ கண்டென்ட்டுக்காக அவங்க செய்யற சில விஷயங்களை பார்த்து அவங்க இதை வாங்குறாங்க, நம்மளும் இதை வாங்கணும், அவங்க இப்படி ஆயிட்டாங்க நம்ம இப்படி ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற பல பேருக்கும் இவங்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு முன் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். அதை தாண்டி வந்தா இவங்களுடைய உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய வலி வேதனை கவலைகள் கனவு இது எல்லாமே புதைஞ்சிருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையுமே ரியலா அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அம்மாவா ஃபேமிலியோடைய கண்டென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட போய் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.